வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். மாம்பழ சீசன் வந்துருச்சு. அப்போ மாம்பழம் வச்சு நம்ம ஒரு கேக் ட்ரை பண்ணலன்னா எப்படி? அதனால இன்னைக்கு நம்ம மாம்பழ கேக் செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்ய போறோம். நம்ம மாம்பழ கேக் இதுக்கு க்ரீம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த கேக் செய்ய போறோம். சரி வாங்க, இந்த சூப்பரான டேஸ்டியான மேங்கோ கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம மேங்கோ கேக்குக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேங்கோ கிளேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் மாம்பழம், ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப குட்டியும் இல்லை, மீடியம் சைஸ்ல இருக்கிற மாம்பழம். நல்ல இனிப்பான பழுத்த மாம்பழமா எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் தோல் சீவிட்டு வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி நல்லா வெட்டியாச்சு, ரஃபா சாப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு அரைச்சிக்க போறோம். இப்போ இந்த மாம்பழத்தை வந்துட்டு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு இதை நல்லா பியூரியா அரைச்சி எடுத்துக்கலாம். மாம்பழத்தை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த மாம்பழத்தை வந்துட்டு ஒரு பேன்ல போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் விடலை, இது வெறும் மாம்பழம் தான், வெறும் மாம்பழத்தை தான் அரைச்சிருக்கோம். இந்த மாம்பழத்தை இதில் சேர்த்திடலாம். இப்போ இது கூட அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் சர்க்கரை. இந்த சர்க்கரை இதோட சேர்த்திக்கலாம். இப்போ இதை இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்துட்டு கிளறணும். கிளறினீங்கன்னா இந்த மாம்பழ பல்ப் வந்துட்டு அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு வரும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இது வந்துட்டு கிளற போகிறோம். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கூட நான் கொதிக்க வைக்கல, ஒரு 3 நிமிஷம் தான் வேக வச்சிருப்பேன். இந்த மாதிரி ஒரு கிளேசியான கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்துச்சு பாருங்க, இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இது இப்படியே ஆற விட்டுடலாம். இது ஆறட்டும். இப்போ நம்ம ஒரு கேக் டின்னை வந்துட்டு நம்ம கிரீஸ் பண்ணி டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கேக் டின்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் வந்துட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி கிரீஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மைதா மாவு வந்து இந்த டின்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா சைட்ஸ்லேயும் படணும், கீழேயும் படணும். இப்போ இந்த எக்ஸஸ் மாவு இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம கீழே தட்டிடலாம். இது மாதிரி நம்மளோட கேக் டின் ரெடி பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு இது வந்துட்டு அரை கப் அளவு, இதில் வந்துட்டு நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன், பவுடர் பண்ண சர்க்கரை. இப்போ இந்த பவுடர் சுகரை இந்த கப்பில் போட்டுருங்க, இந்த பவுலில் போட்டுருங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம எண்ணெய் விட போகிறோம். இது வந்துட்டு 1/4 கப் அளவு எண்ணெய், 1/4 கப்பில் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இதில் விட்டுறலாம். நீங்கள் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு மெல்டட் பட்டர் இல்லைனா நெய் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு 2-3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். ரொம்ப விட வேணாம், ஏன்னா அப்புறம் மாம்பழத்தோட ஃப்ளேவர் அது டாமினேட் பண்ணும். சும்மா ஒரு 2-3 ட்ராப் மட்டும் விட்டுக்கலாம் வெனிலா எசன்ஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் மேங்கோ எசன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 200 ml காய்ச்சி ஆறின பால், இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால், இது 200 ml பால் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சர்க்கரை வந்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த வெட் மிக்சர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இந்த கப் வந்துட்டு 250 ml அளவு கப்பு. இதில் வந்துட்டு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இப்போ இந்த மைதாவை இந்த சலடையில் போட்டுடலாம். இது கூட நம்ம வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட போகிறோம். இது 1 டீஸ்பூன், இன்னொரு 1/4 டீஸ்பூன். நீங்கள் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அப்படி கூட போடலாம். இப்போ இதை நம்ம சலிச்சு அந்த வெட் மிக்ஸில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா சலிச்சுக்கலாம். இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா சலிச்சுடுங்க. வெட் மிக்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்ம இந்த மைதாவையும் பேக்கிங் பவுடர் கலவையும் கலக்க போகிறோம். இதை போட்டுருங்க. இப்போ இதை வந்துட்டு இந்த வெட் மிக்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணுங்க, 2 சைடும் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பேட்டரை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல இந்த மேங்கோ கிளேஸ், இதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிளேஸ் வந்துட்டு இதில் போட்டுடலாம், இந்த மேங்கோ ஃப்ளேவருக்காக. இப்போ இதையும் இது கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப விகரஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க, இப்படி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மேங்கோ பல்ப்பையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிட போகிறோம். இந்த பேட்டரை ஊற்றிடுங்க. இதை இந்த மாதிரி 2-3 தடவை லைட்டாக டேப் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு பேனை வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷமா சூடாயிட்டு இருக்குது லோ ஹீட்டில்.
நம்மளோட கேக் டின்னை தூக்கி இதுக்குள்ள வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். இது மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். நீங்க வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரெடி ஆகாம இருந்தா அதுக்கப்புறம் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம். இப்போ இது வேகட்டும். நம்ம வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட மேங்கோ கேக் வந்து பேக் பண்ண வச்சு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தேன், வேகாம இருந்தது. அதனால மறுபடியும் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். இந்த டைம் வந்து உங்களோட ஃப்ளேமோட அளவு, நீங்க யூஸ் பண்ற பேன், கேக் டின் எல்லாத்தையும் பொறுத்து ஒரு 10 நிமிஷம் அதிகமோ கம்மியோ ஆகலாம். நீ செக் பண்ணி பாருங்க. வேகாம இருந்ததுன்னா இன்னொரு 5-10 மினிட்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இல்ல நைஃப் ஏதாவது விட்டு பாருங்க. இந்த மாதிரி கிளீனா வந்துச்சுன்னா நம்மளோட கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து டிமோல்ட் பண்ணலாம். இப்போ நம்மளோட கேக் வந்துட்டு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை டிமோல்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன செய்யலாம்னா இந்த ஓரத்தில் லைட்டா இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல மணமா இருக்குது, மாம்பழத்தோட மனம் நல்லா தெரியுது இந்த கேக்ல. இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டு ஓரம்ல அதுவே விட்டுருச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்ல திருப்பிடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்மளோட மேங்கோ கேக் சூப்பர்பா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டா வந்திருக்குது நம்மளோட கேக்கு. என்ன செய்யலாம்னா மேல வந்துட்டு இந்த மேல லேயரை கொஞ்சமா நம்ம கட் பண்ணிடலாம், ஒரே ஒரு லேயர் மட்டும். இப்போ நம்மளோட சூப்பரான மேங்கோ கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டா இருக்குது. இங்க பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஏர் பபிள்ஸோட சூப்பரா தெரியுதுல. பார்க்கவே அதோட சாஃப்ட்னஸ் நமக்கு தெரியுது. நம்ம வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மேங்கோ ஜாம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்களா, இதை வந்துட்டு அது மேல அப்ளை பண்ண போறோம். ஒருவேளை ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க திருப்பியும் அடுப்புல வச்சீங்கன்னா திருப்பி கொஞ்சம் இலக்கமா ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம இது மேல அப்ளை பண்ணலாம். இப்போ நான் லைட்டா இது சூட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ண இந்த மேங்கோ ஜாம் வந்துட்டு லைட்டா சூடு பண்ணி நான் இந்த கேக் மேல வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து மேல நம்ம அப்ளை பண்ணி விட்டுலாம். அப்படியே இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈவனா எல்லா பக்கமும். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணலாம். இதுக்காக தனியாக ஸ்பாட்டுலா வாங்கணும், கேக்குக்கான அந்த டேபிள் வாங்கணும், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை வந்து எடுத்துட்டு போய் எங்கேயும் நம்ம சேல் பண்ண போறது இல்லை, நம்ம வீட்டில் தான் சாப்பிட போகிறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அழகாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லேயர் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக சாக்லேட் எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு சாக்லேட் காம்பவுண்ட் நான் எடுத்துருக்கிறது. ஒரு 20 கிராம் அளவுக்கு சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு டைரி மில்க் கூட யூஸ் பண்ணலாம். இதில் நல்லா சூடாக இருக்கிற பால் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுடலாம். விட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது மெல்ட் ஆகணும். இந்த சாக்லேட் இந்த சூட்லேயே இது மெல்ட் ஆகிடும். ஒருவேளை இது மெல்ட் ஆகலைன்னா நீங்கள் கொஞ்சமாக சுடுதண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்குள்ளே வச்சு இதை மெல்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க சாக்லேட்டை. நான் கொஞ்ச நேரம் சுடுதண்ணிக்குள்ளே வச்சேன். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர், ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம இந்த சாக்லேட்டை வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இது மாதிரி ஒரு கவரில் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு டைப் பண்ணிட்டேன் நான். இப்போ என்ன பண்ணேன்னா இந்த டிப்பில் ஒரு குட்டி உண்டு கட்டு கொடுத்துருங்க. சின்ன கட்டு, ரொம்ப குட்டியான ஒரு கட்டு கொடுத்தா போதும். ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி தான் நமக்கு வேணும் இது இல்லை. இப்போ நம்ம இது மேல லைன்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டாச்சு. ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. டூத் பிக் வச்சு என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லைன் இடுங்க. ஏன்னா ஆப்போசிட் சைடில் ஒரு லைன் எடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான், ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். இது சிம்பிளாக இருந்தால் கூட நம்மளோட ரொம்ப சிம்பிளான ஆனால் சூப்பரான ஒரு மேங்கோ கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் சாஃப்ட் மேங்கோ கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. மேலே ஒரு ஜாம் லேயரோட சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நிஜமாவே சூப்பராக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது.
மேங்கோ ஃப்ளேவர் சூப்பரா தெரியுது. நம்மளோட சூப்பர் டேஸ்டி சாஃப்ட் மேங்கோ கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.